இந்த நாளின் செய்திக்காக தேவ சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் எனக்கு பரலோகம் போவதற்கு என்ன வழி என்கிறதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுவதற்கு சொன்னார். நானாக விருப்பப்பட்ட ஒரு காரியம் ஆசீர்வாதத்தை பற்றி. இன்னைக்கு சபைகளில் கூட்டங்களில் போகும்போது ஆசீர்வாதத்தை பற்றி பேசினா இன்னைக்கு சூப்பராக இருந்து பிரதர்ன்னு 10 பேர் நம்மிடத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நீ செய்கிற பாவத்தை நிமித்தம் நீ அழிஞ்சி நீ பரலோகம் போக முடியாது, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழுன்னு சொல்லும்போது ஒரு ஆள் கூட நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் பரலோகம் செல்ல நான் என்ன செய்ய வேண்டும், இதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு தருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பரலோகம் செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும், இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. முதலாவது, இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. போதும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்போ ஒரு மெய்ப்பன் அவன் போடுகிற சத்தம் அந்த ஆடுகளுக்கு கேட்கிறது, அந்த ஆடுகள் அதற்கு செவி கொடுக்கிறது. ஒரு மெய்ப்பன் என்ன சொல்லுகிறானோ அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பன் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனமாய் கேட்டு அந்த ஆடுகள் செவி கொடுக்கிறது. அங்கே போகாதேன்னா அங்கே போகாது, நேராக போனால் நேராக போகிறது. அப்போ ஆடுகள் அந்த மெய்ப்பனுக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ அந்த ஆடுகளை பற்றி மெய்ப்பன் அறிந்திருக்கிறான். இந்த ஆடுகளுக்கு இப்போ என்ன தேவை, என்ன இந்த ஆகாரம் தேவை, என்ன தண்ணீர் தேவை, இதெல்லாம் அந்த மெய்ப்பன் ஆடுகளை பற்றி அறிந்திருக்கிறான். ஆகவே அந்த ஆடுகள் அவனுக்கு பின் செல்கிறது. நல்ல மெய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்போ அறிந்திருக்கிற ஒரு தேவன், நம்மளை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தின்படி வாழணும்னு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிற நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க தேவைகளை அந்தந்த சமயங்களில் ஆண்டவர் சந்திப்பார். ஆகவே நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம தேவைகளை அறிந்திருக்கிறார். தேவைகள் சந்திக்கப்படும். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு தான் நம்ம பெண் செல்லணும், நம்ம கர்த்தருக்கு தான் பெண் செல்லணும், இயேசுவுக்கு பெண் செல்ல வேண்டும். ஒரு தேவைகளுக்காக எந்த மனுஷனிடத்திலையும் போகாதுங்க, தேவைகளுக்காக மனுஷனை நாடாதுங்க, தேவைகளுக்காக மனுஷனுடைய உதவி கேட்காதுங்க, தேவைகளுக்காக எந்த மனுஷனிடத்திலையும் போய் நிற்காதுங்க. என்ன தேவையாக இருந்தாலும் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரிடத்தில் போய் நில்லுங்க. நிறைய பேர் ராத்திரி உறங்குனா உறங்க மாட்டாங்க. அடுத்த நாள் தேவைக்கு அடுத்த நாள் அந்த தேவைகள் சந்திக்கப்பட ராத்திரி ஃபுல்லாக யோசிப்பாங்க. புனிதராஜ் இடத்துல போய் கேட்கலாமா, இல்லை சுனில் பிரதர் இடத்துல போய் கேட்கலாமா, இல்லை இவங்களிடத்துல போய் கேட்கலாமா, அவங்களிடத்துல போய் கேட்கலாமா, இவங்களிடத்துல போய் கேட்கலாமா, அப்படி இவங்களிடத்துல போய் கேட்கலாமா அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க. நேற்றுக்கு ஒரு வீட்டில் ஒருத்தங்களை சந்தித்தேன். அப்போ ஒரு 50,000 ரூபா 2 நாளைக்கு முன்னே இவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. இவங்க தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தருவேன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ நேற்று நான் போனேன். நேற்று போயிருக்கும்போது நீங்கள் ஒரு பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போகிறவங்க தானே? ஆமாம். கேட்டவங்க உங்கள் சர்ச்சில் வரவங்க தானே? ஆமாம். உங்கள் பாஸ்டர் என்ன விசுவாசத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு? கடன் வாங்கணுமா இல்லை கடன் கொடுக்கிறவளா நீங்கள் மாறணுமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். நீங்கள் கடன் கொடுத்தீங்க, அவங்களுக்கு நீங்கள் பாவம் செய்கிறீங்க. இனி வரும்போது நீ என்ன விசுவாசி, நீ உனக்கு தேவைன்னா நீ ஆண்டவர்கிட்ட தானே போய் கேட்கணும், என்கிட்ட எதுக்கிட்ட நீ கேட்ட அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுங்க. கடன் கொடுக்காதுங்க. நான் இன்னைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன், கடன் நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வராது. கடன் கொடுங்க, எவ்வளவு நாளும் கொடுங்க, யாருக்குன்னாலும் கொடுங்க, ஆனால் நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது.
திருப்பி திருப்பி கேட்கவும் கூடாது, திருப்பி வரவும் செய்யாது, திருப்பி தர மாட்டாங்க. ஆகவே நீங்கள் யாரும் தயவு செய்து கடன் கொடுக்கறத நிப்பாட்டிடுங்க. இந்த நீங்கள் பணம் கொடுக்கறது, நகை கொடுக்கறது, இல்லை வேற ஒன்று உங்களுக்கு சொத்தை அடமானம் வச்சு பணம் எடுத்துக்கான்னு கொடுக்கறது, பேங்கில் போய் கையெழுத்து போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வரும் நாட்களில் கடன் வாங்கினவங்க முதலாளி மாதிரி அவன் ஜாம் ஜாம்னு இருப்பான், நீங்கள் தரித்திரனாய் மாற வேண்டிய காலங்கள் வரும். ஆமாம், நான் சில எங்கள் சபையில் கூட நான் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி ஒரு முறை தெளிவாக நான் பண்ணினேன். கடன் கேட்காதுங்க. நான் போய் இத்தனை வருஷம் ஊழியத்தில் யார்கிட்டையும் போய் இன்னைக்கு வரையில் நீங்கள் தாங்கன்னு ஒருத்தங்கள்ட்டையும் போய் கடன் கேட்டதே கிடையாது. ஒருத்தங்க வந்து சொல்லட்டும், புனிதராஜ் வந்து எனக்கு 5 பவுன் நகை கேட்டார், 10 பவுன் நகை கேட்டார், இல்லை சர்ச்சு கட்டணுன்னு 2 லட்சம் ரூபா கேட்டார். அதை அறிவிப்பு கொடுக்கணும். இயேசுவன் சபையில் அறிவிப்பு கொடுத்தார். அதனால தான் 2 வெள்ளிக்காசை கொண்டு ஒரு ஏழை தாய் போட்டாங்க. கொடுத்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் பணம் எனக்கு வேணேன்னு யாரையும் போய் இன்னைக்கு வரையிலும் நான் டிமாண்ட் பண்ணதே கிடையாது. அதனால எனக்கு தேவைகளை ஆண்டவர் ஒரு நாளும் குறைவு வைத்ததில்லை. தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு 35,000 ரூபா போய் செலவு பண்ணிட்டு வந்தோம். யார்கிட்ட ஏதாவது போய் கேட்டோமா, நீங்கள் தாங்க, நீங்கள் கொடுங்க, நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னோமா? இல்லை. அதை பற்றியே நாம் சொல்லவே இல்லை. ஆனால் பிபிஎஸ் நடக்க கொடுங்கன்னு நம்ம கேட்டோம், ஒரு லெட்டர் அனுப்பி விட்டோம். அது என்னுடைய கடமை, ஆண்டவர் சொன்ன காரியம். எல்லாரும் பகிர்ந்து செய்யும் போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் அதை நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆகவே உங்களிடத்தில் கேட்க வரவங்க, ஒரு போதகர் கூட கேட்க வரலாம், ஒரு விசுவாசிகள் கேட்க வரலாம். யார் கேட்க வந்தாலும், நீ விசுவாசி தானே, நீ ஆண்டவரை நம்புறவன் தானே, சர்ச்சுக்கு போகிறவன் தானே, பைபிளில் வாசிக்கிறவன் தானே, நீங்கள் சொல்லுங்க தெளிவா. பைபிளில் இப்படி தான் கடன் கேட்கணுன்னு இருக்கா? நீங்கள் கேட்கணுன்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்காரா? அவன் முந்தின நாள் தூங்கி இருக்க மாட்டான். அடுத்த நாள் நாங்கள் போகும்போது அவங்க ஆண்டவரே ஜெபம் வேற, நல்ல மனசு அவங்களுக்கு இருக்கணும், நல்ல மனசு அவங்களுக்கு இருக்கணும். நான் போய் கேட்ட உடனே அந்த பணத்தை அப்படியே எடுத்து தரணும், அப்படியே பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் அவன் ஜெபம் வேற பண்ணியிருப்பாங்க. ஏமாந்து போகாதுங்க. ஊழியக்காரன் வந்து கேட்டால் கூட நீங்கள் கொடுக்காதுங்க. என்னை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு குடும்பம் என்கிட்ட கேட்டிருந்தா நீங்கள் கொடுக்காதுங்கன்னு சொல்லியிருப்பேன். விடிய காலம் 4 மணிக்கு கணவன் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அவ்வளவு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு வருஷம் உண்ணாமல் சாப்பிடாமல் மிச்சம் பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பி கொடுத்து கிட்டத்தட்ட 57-58 பவுனு நகை, 50 பவுனுக்கு மேலே 50, 57, 58 பவுனு நகை. விடிய காலம் 4 மணிக்கு நம்ம என் பகுதியில் இருந்த, நான் பேர் சொல்லலை, இந்த சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிறதுனால நான் ஓப்பனாக பேர் சொல்லலை. விடிய காலம் 4 மணிக்கு போய் கதவை தட்டுறாராம். பார்த்தா ஊழியக்காரர், வாங்க பாஸ்டர், என்ன விஷயம்? இல்லை, ஆண்டவர் ராத்திரி பூரா என்னை தூங்க விடலை. அது என்ன விஷயம்? உங்கள்கிட்ட இவ்வளவு பவுன் இருக்குது. சாத்தானுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளவு பவுன் இருக்குன்னு தெரியும், உங்கள் வீட்டில் எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும், எல்லாமே சாத்தானுக்கு தெரியும். அப்போ அதை கரெக்டாக சொல்கிறாங்கண்ணா. கரெக்டாக சொல்லி ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, இதை வச்சு நீ கடன் அடைச்சி சீக்கிரமாக நீ திருப்பி கொடுன்னு ஆண்டவர் என்னை வற்புறுத்துறார். அதனால் நீங்கள் மறக்காதுங்க சிஸ்டர், நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே சரி, சர்ச்சுக்கு போகிற ஊழியக்காரன் பிரம்மாண்டமாக சர்ச்சு கட்டி இருக்கிறார், அதில் கடனில் மாட்டிக்கிட்டார். ஆண்டவர் அப்படி செய்ய சொன்னாரா? நீ கடன் வாங்கி சர்ச்சு கட்ட சொல்லியிருக்காரா? கூரை ஷெட்டு போகிறேன் பாருங்க, எவ்வளோ மகிமையாக இருக்குது தெரியுமா? இந்த ஷெட்டே மகிமையாக இருக்குது. ஆமாம், இதை விட பெருசாக வேணுங்கிறது இல்லை. அது ஏன் பெருசாக்குறேன்னா, சைடில் போனால் தலை தட்டுது, சின்ன குழந்தைகளுக்கு கூட நிற்க முடியலை. இவ்வளவு தூரத்துக்கு தள்ளி தான் நிற்க வேண்டியதாக, 25 பேர் கூட இருக்க முடியலை. இன்னும் ஒரு 10 பேர் வந்தால் வெளியில் உட்காடுறாங்க. அதனால தான் அதை கொஞ்சம் பெருசாக்குறோம். அப்போ நீ பிரம்மாண்டமாக கட்டி வச்சு மகன் சிலாசரசை வச்சு திறப்பு விழா வச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? நீ இவங்க விடிய காலம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து அது பிறகு 2-3 வருஷமாக கொடுக்கவே இல்லை. கணவன் வெளிநாட்டுன்னு வராரு, போய் அழுது பார்த்தாங்க, கேஸ் கொடுத்தாங்க, போலீஸ் கேஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு கணவன் வந்தார். கணவன் வந்து நகையெல்லாம் எங்கே கேட்டார், இப்படி கொடுத்தேன், போ வாங்கிட்டு வந்த பிறகு நீ வந்தா போதும், விரட்டியே விட்டுட்டார். இன்னைக்கு வரையிலும் கணவன் மனைவியும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அந்த ஊழியக்காரனுக்கு மனசாட்சி இல்லை. இன்னைக்கு வரையிலும் எடுத்து கொடுக்கலைங்க, இன்னைக்கு வரையில் அவர் எடுத்து கொடுக்கல. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உங்க தேவைகளுக்கு நீங்க அவருக்கு பின்ன போங்க, ஆண்டவருக்கு பின்ன போங்க. கடன் வாங்குறவன் பரலோகம் போக முடியாது, கடன் கொடுக்கிறவனும் போக முடியாது. ஆமா, நீங்க கொடுத்தா நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு எவ்வளவு நாளும் கொடுங்க, தாராளமா கொடுங்க, தாராளமா உதவி செய்யுங்க. ஆனா நீங்க திருப்பி கேட்டு சண்டை போட்டு நம்ம அவங்களுக்குள்ள மன வருத்தம் உண்டாக்கி சண்டை நடந்து எப்படி பரலோகம் போக முடியும்?
எத்தனையோ பேர் கொடுத்து ஏமாற்றப்பட்டு நான் இப்படி நடுத்தருவில் நிற்கிறேன் பிரதர், நடு ஆற்றில் நிற்கிறேன் பிரதர். என் கணவன் என்னை துரத்துறாரு, விரட்டுறாரு. அவர் பின்ன என்ன கொஞ்சிட்டு இருப்பாரா? அவர் அவ்வளோ தூரம் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடாம, எனக்கு தெரியும். நான் 19 நாள் கடந்த நவம்பர் மாதம் துபாயில் இருந்தேன். அங்கே வேலை செய்கிற பிள்ளைகள் லேபர் கேம்பில் 800 பேர் 1000 பேர் தங்கக்கூடிய லேபர் கேம்பில் ஒரு ரூமில் மட்டும் 8 பேர் 10 பேர் 6 பேர் இப்படி தங்கி, அந்த ஒரு கட்டில்னா கீழே ஒரு ஸ்டெப்பு, இடையில ஒரு ஸ்டெப்பு, மேலே ஒரு ஸ்டெப்பு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இங்கே வரும்போது அவங்கள பார்த்தா தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளி ஊரில் போய் அப்படி சாப்பிடாம வயர கட்டி. அதான் ஒரு பிரதரை, ஒரு என்ஜினியர் பிரதரை சந்தித்தேன். அவர் நான் சாப்பிட போகிற இடத்துல அவர் வரும்போது எந்த ஊருன்னு கேட்டால் அவர் நம்ம ஊர் ஒரு சைடு சொல்கிறாரு, இந்த ஊருன்றார். அவர் ஒரு என்ஜினியர். அவரும் அந்த லேபர் கேம்பில் போய் அதில் இருந்து ஒரு மாதம் 300 திராம்ஸுக்கு தான் அவர் சாப்பிட்றார். அவருக்கு சம்பளம் ஒரு 2500 3000 திராம்ஸ் தான் சம்பளம் இருக்கும். ஒரு 75,000 ரூபா இருக்கலாம், அவ்வளோதான் சம்பளம். அதில் அவர் 300 திராம்ஸுக்கு தான் மாதம் சாப்பிட்றார். பசி உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகுதா பிரதர்? நானே கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், ஆனால் நானே எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்றேன். அப்போ இது போதுமா பிரதர்? இல்லை போதும். மனைவி பிள்ளைங்க ஊரில் இருக்கிறாங்க, எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு இதுதான் வழி, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றாங்க. இனி ஒரு தம்பியை பார்த்தா நல்ல வாட்டச்சாட்டமாக நல்லா இருக்கிறான் ஒரு தம்பி. அவனை பார்த்தா மூஞ்சி எல்லாம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரி இருந்துச்சு. நான் சாயங்காலம் நைட்டில் அந்த சாப்பிட போகும்போது அவனை டெய்லி பார்க்குறேன். அவன் ஒரு ஸ்டெப்பு வேகமாக வருவான். அங்கே இங்கே ஆள் இருக்காங்களா, அங்கே இங்கே அப்படி இருக்காங்களா, அப்படி இப்படி பார்ப்பான். டக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு குப்பை, அந்த பெரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காங்க, டக்குன்னு ஏறுவான். அந்த குப்பை கண்டெய்னருக்குள்ளே இறங்குவான். டக்குன்னு கொஞ்சம் அட்டை பாக்ஸு, பாட்டிலு இதெல்லாம் கடகடா வெளியில் டக்குன்னு எடுத்து போடுவான். எடுத்து போட்டுட்டு டக்குன்னு வெளியில் வந்துடுவான். வெளியில் எல்லாத்தையும் டக்குன்னு வாரி கட்டுவான். வாரி கட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுத்து வாரி கட்டி அவன் எங்கே கொண்டு போகிறான்னு ஒழித்து எங்கேயோ மறைஞ்சி அந்த ஆக்கர் கடைக்கு கொண்டு போகிறான். ஏன்னா இவனை அந்த போலீஸ் கண்டாச்சுன்னா பிடிச்சிருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. இவனுக்கு அந்த இது செய்யக்கூடாது. அதுக்கு அனுமதி பெற்றவங்க, அரசாங்கத்தில் அந்த அனுமதி பெற்றவங்க மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும், இவன் செய்யக்கூடாது. ஆனால் இவனிடத்தில் ஒரு நாள் கேட்டேன், தம்பி நீ எந்த ஊருப்பான்னு கேட்டேன். அது அவன் குருந்தங்கூட அந்த சைடு ஒரு ஊர் சொன்னான், சரல் பக்கம் அப்படின்னு. ஏன் நீ இந்த வேலை செய்யணும், உன்னை படித்தா சௌந்தரியமா நீ நல்லா இருக்கிறிய தம்பி அப்படின்னு கேட்டா அவன் சொல்கிறான், எனக்கு வீடு வச்சேன், ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, எனக்கு வாங்குகிற சம்பளம் பத்தாது, அதனால நான் இந்த வேலையை செய்கிறேன். சரி தம்பி நீ வேலை தான் செய்கிற, ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல கடினமாக உழை, ஆனால் வீண் செலவு செய்யாத. இல்லை அங்கிள் நான் வீண் செலவு பண்ண மாட்டேன். ஒரு சின்ன இப்போ சமீபத்தில் தான் மேரேஜ் கூட ஆயிருக்கு. அப்படி கஷ்டப்படுற பணத்தை நம்ம ஆட்கள் வீணாக்குகிறது, அது ஆண்டவர் விரும்பலை. தரித்திரராகிறாங்க. நிறைய பேர் தரித்திரம், கடன் கொடுத்து இவங்க தரித்திரராயிட்டாங்க. கடன் வாங்கினவங்க இன்னைக்கு முதலாளி மாதிரி இருக்கிறாங்க, அப்படி ராஜாவா ஜம்முன்னு இருக்கிறாங்க. தயவு செய்து அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் என்ன ஏதோ சொல்ல வர்றார், அந்த சத்தத்தை என்னன்னு கேளுங்க. உங்களை வாழ வைக்கிற சத்தம், உங்களை ஆசீர்வதிக்கிற சத்தம், உங்களை உயர்த்துகிற சத்தம். அவர் ஏதோ பேச விரும்புகிறார். நிறைய பேர் பாருங்க, அவர் உங்கள்கிட்ட பேச வர்றார், அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் மனசு கிடையாது. நிறைய பேர் அதிகாலையில் போய் ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு முழிச்சிருக்கிறோமா? நம்ம காலையில் முதல் ஜாமத்தில் 12லேருந்து 3 மணி வரையில் முதல் ஜாமத்தில் அந்த அமைதியான சூழ்நிலையில் ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு அவருக்கு சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்போ அது மனசு இல்லாததுனால தான் நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்ப்பன் போடுகிற சத்தம், அந்த நல்ல மெய்ப்பனாகி இயேசு கொடுக்கிற சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க வீட்டில் என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, குடும்பத்தில் என்ன தேவை, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணுமா, பிள்ளைகளுக்கு திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும், அவர் என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவர். நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்ததில் இருந்து நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே எனக்கு தேவைக்கு 5 ரூபா கூட யாருக்கிட்டையும் போய் நீ கடன் கேட்கக்கூடாதப்பா,
5 ரூபாய்க்கு கூட 5 பைசாய்க்கு கூட யார்கிட்டையும் போய் இனி நம்ம கடனே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம். அப்போ சில நேரங்களில் நமக்கு தேவைகள் வரும், சில நேரங்களில் நமக்கு நல்லா நிச்சயமாக நமக்கு தேவைகள் வரும். என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஹாஸ்பிட்டலில். அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க 1,00,000 மேலே 1,4 லட்சம் ஆகும், அப்படியெல்லாம் ஆகும். அப்படி நமக்கு ஒரு பயம் வருகிறது. ஒரு பயம் வந்தவுடன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த தேவைகளுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணோடனே அப்போ நமக்கு வேண்டி அந்த அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிற அந்த டாக்டர்கிட்ட நமக்கு வேண்டி ஒருத்தங்க பேசுகிறாங்க, எனக்கு வேண்டி பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது அவர் பாவம் கிராமத்தில் போய் ஊழியம் செய்கிறாரு, நம்ம அவங்கள்ட்ட நிறைய வாங்கக்கூடாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சரி 65,000 நமக்கு பில்லு வந்துச்சு. அந்த 65,000 ரூபாய்க்கும் ஆண்டவர் எந்த விதத்திலையும் எந்த மனுஷன்கிட்டையும் கடன் வாங்காமல் நமக்கு அந்த சூழ்நிலைகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. அப்போ உங்கள் தேவை, உங்கள் காரியங்களுக்கு கடன் வாங்காதுங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரை இனி நான் யார்கிட்டையும் போய் கடனே கேட்கக்கூடாது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு தரணும், என்ன நீங்கள் போஷிக்கணும், என் தேவைகளை நீங்கள் சந்திக்கணும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு செவி கொடுங்க, உங்கள் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவைகள். ஆகவே அவருக்கு நீங்கள் பின்னாடி போங்க, இயேசுக்கு பின்னாடி போகணும், மனுஷனுக்கு பின்னாடி போகாதுங்க. இவன் அதை தருவான், அதை தருவான், இதை தருவான், அப்படி யாருக்கும் பின்ன நீங்கள் போகாதுங்க, எந்த மனுஷனுக்கு பின்னாடி போகாதுங்க. ஆண்டவருக்கு பின்னாடி நீங்கள் போங்க, கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்க, இயேசுக்கு பின்னாடி போங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு பின்னாடி போகிறவங்களை 28வது வசனம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ அவங்களுக்கு தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவார். மனுஷனை நம்பி போனீங்க ஏமாற்றப்பட்டு போவீங்க, மனுஷனை நம்பி போனீங்க பரலோகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஆண்டவரை நம்பி போங்க, ஆண்டவருக்கு பின்னாடி போங்க. கர்த்தருக்கு பின்னாடி போகிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் அந்த பரலோக ராஜ்யத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ரெண்டாவது, பரலோக ராஜ்யத்துக்கு போக நம்ம என்ன செய்யணும்னா, ஞானஸ்நானம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானத்தை பற்றி ஆண்டவர் ரொம்ப அழுத்தமாய் திருத்தமாய் பேசி இருக்கிறார். அப்போ ஞானஸ்நானம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானத்தை பற்றி யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதித்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இது, இயேசு சொல்லுகிற வார்த்தை. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும், ஜலம் என்றால் தண்ணீர், அது ஆற்றிலே கரைபுரண்டு ஓடுகிற தண்ணீரை அவர் சொல்லுகிறார், கடல்லே கொந்தளித்து கொண்டிருக்கிற தண்ணீரை சொல்லுகிறார், குளத்திலே தேங்கி வைத்திருக்கிற அந்த தண்ணீரைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு செம்பிலே வைத்திருக்கிற தண்ணீரை அல்ல, ஒரு செம்பில வச்சிருக்கிற தண்ணீரை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை, ஜலம் என்று சொல்லுகிறார். அந்த ஜலத்தினாலும், ஆவி என்றால் பரிசுத்த ஆவி, ஜலம் என்றால் தண்ணீர். அப்ப பரிசுத்த ஆவியினாலும் அந்த ஜலத்தினாலும் பிறவாவிட்டால், பிறப்பது என்பது மூழ்குதல், மூழ்கி அப்படி எழும்பும் போது, அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப எல்லாரும் மூழ்கி ஸ்நானம் எடுப்பது நமக்கு கட்டாயம். அப்படி எடுக்காதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு தண்ணீரை செம்புல கொண்டு தலையில தண்ணி ஊத்துனாங்கன்னா அது ஞானஸ்நானம் அல்ல, வேத வசனத்தின்படி ஞானஸ்நானம் அல்ல. நீங்க எந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், எந்த டினாமினேஷன்ல உள்ளவங்களாக இருக்கலாம். அப்ப நம்ம எந்த டினாமினேஷனுக்கு வேண்டுமானாலும் போகலாம், தப்பே கிடையாது. நீங்க ஆர்சியா போங்க, இல்ல பெண்டிகாஸ்டா போங்க, லுத்தரனா போங்க, இல்ல எந்த சர்ச்சுக்கு வேணும்னாலும் இங்க போங்க. ஆனா வேத வசனத்தின்படி மூழ்கி ஸ்நானம் எடுப்பது கட்டாயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி எடுக்காதவங்க நிச்சயமாய் பரலோகம் போக முடியாது. ஆகவே மூழ்கி ஸ்நானம் எடுக்கிற ஒரு இடத்தை நீங்க கண்டுபிடிங்க, அந்த போதகரோடு தொடர்பு ஐக்கியம் வைத்து அவர் மூலமாய் நீங்க மூழ்கி ஸ்நானப்பட்டு நல்ல வார்த்தைகளை வசனங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்க அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு உங்களை நீங்க தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இதுவரையில் எடுக்காதவங்க கட்டாயமாய் மூழ்கி ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று வேதம் கட்டாயமாய் சொல்லுகிறது. அவர் மெய்யாகவே மெய்யாகவே
உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். மறுபடியும் மறுபடியும் உங்களை ஆண்டவர் வற்புறுத்துகிறார். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 3:15 சொல்லுகிறது, அவனுக்கு பிரதித்தரமாக இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா நீதியும் நிறைவேற்று. அந்த வசனத்தை நல்ல வாசிங்க, ஒருத்தங்க வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்று, நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ இடம் கொடு. ஆண்டவருக்கு இருதயத்தில் இடம் கொடுங்க. இயேசுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தாலே கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்க எது செய்யணும், எது செய்யக்கூடாது, செஞ்சது சரியா, செஞ்சது தவறா, ஆண்டவர் பேசுவார். அப்ப அவனுக்கு பிரதித்தரமாக இப்பொழுது நீ ஆண்டவருக்கு இடம் கொடு, நீதியை நிறைவேற்று. அப்ப மூழ்கி ஸ்நானம் எடுப்பது என்பது நீதி. ஆண்டவருக்கு முன்பு ஒரு நீதியாய் இருக்கிறது. அந்த நீதியை நம்ம நிறைவேற்றணும். அப்ப நிறைவேற்றினாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இந்த நீதியை நிறைவேற்றாதவர்கள் பரலோகம் போகவே முடியாது. ஆகவே நீங்க நீதியை நிறைவேற்றுங்க. இது நீதி, இது ஆண்டவருக்கு முன்பதாக நீதி. இது அவ மூழ்கி ஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றும் போது நம்ம பரலோகம் போக முடியும். அப்போஸ்தலர் 2:38 இப்போ ஞானஸ்நானம் எடுத்தவங்க பரலோகம் போக முடியும். அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது நீதி. அப்ப நீதியை நிறைவேற்றும் போது முதலாவது நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இரண்டாவது அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். போதும். இப்ப எதுக்காக ஆண்டவர் ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார்? மனம் திரும்புதலுக்காக. அப்ப நீங்க மனம் திரும்புதலுக்காக ஆண்டவர் ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு, அந்த மனம் திரும்புதல், அந்த பாவத்திலிருந்து விடுதலை, அதுக்கு தான் தேவன் நம்மளை ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்றால் இயேசு எப்படி ஞான ஸ்நானம் எடுத்தார்? யோர்தான் என்கிறது ஒரு பெரிய நதி. அந்த நதியை போய் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். யாராவது ஒருத்தங்க நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரையில் நான் போனதில்லை, பார்த்ததில்லை. யாராவது ஹெல்ப் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனேன்னு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் போனால் உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம், நீங்களும் வாங்க, யோர்தான நதியை போய் நம்ம பார்ப்போம். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசம் பலப்படும். ஆகவே ஆண்டவர் அந்த 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 ஆண்டவர் எப்படி அந்த ஞானஸ்நானம் எடுத்தாரோ அதுபோல நம்மளையும் ஆண்டவர் வற்புறுத்துகிறார். அப்ப மனம் திரும்புதலுக்காக, பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்ப இயேசு எப்படி எடுத்தாரோ அதே போல நாமும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் வற்புறுத்துகிறார். அப்படி எடுக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவார்கள். அப்படி எடுக்காதவர்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 3:21 கூட நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 3:21 ஒப்பனையான ஞானஸ்நானமானது அது மாம்ச அழுக்கை நீக்குகிற காரியம் அல்ல. ஒரு நிமிஷம், சில பேர் சொல்றாங்க மூழ்கின உடனே நமக்கு அந்த அழுக்கு போறதுக்கு அல்ல, மாம்ச அழுக்குக்காக அல்ல. தொடர்ந்து வாசிப்போம். மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றி கொள்ளுகிற உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை. நானும் இயேசும் ஒன்றாயிருக்கிறோம், அவரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். அந்த ஒரு உடன்படிக்கை, அந்த பற்றுதல், அதற்குத்தான் ஞானஸ்நானம். அப்படி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான் அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும்.
அப்படி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அப்ப பரலோகம் செல்ல வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஞானஸ்நானம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. மூன்றாவது, கற்பனையின்படி நடக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தை கையிலே தந்திருக்கிறார், பைபிள் தந்திருக்கிறார். உலகம் முழுவதும் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. சில மொழிகளில இன்னும் வசனங்கள் வரப்படவில்லை, அவர்களுக்கு பைபிள் தரப்படவில்லை. சொல்லப்படுகிற சத்தியத்தை வைத்துதான் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய கரத்தினால் எழுதப்பட்ட அந்த பிரமாணம் நம்மை கையிலே கிடைத்திருக்கிறது. அந்த கற்பனையின்படி நம்ம நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே. அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருப்போம். ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி. நரகத்திலே விழுந்து போகாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே நம்ம நரகத்திலே விழுவது நிச்சயம். நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. என்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, நீ நரகத்தை பார்த்தியா, நீ பரலோகத்தை போய் பார்த்தியா? நான் சொல்லுவேன், இது பிரமாணம், இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்டை தந்திருக்கிறார், ஒரு பிரமாணத்தை தந்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை நான் நம்புகிறேன், இந்த பிரமாணத்தை நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீ செத்துட்டு என்கிட்ட வந்து நீ சொல்லுப்பா, நரகமும் பரலோகம் இருக்குதா இல்லையா? அவன் செத்தாதான் தெரியும் அவனுக்கு நரகம் உண்டா பரலோகம் உண்டா என்பது. அதன் பிறகுதான் தெரியும். நீ செத்து இன்னும் சாவுப்பா, செத்துட்டு வந்து எனக்கு இன்னைக்கே வந்து சொல்லு, பரலோகம் அங்கே இருக்குதா இல்லையான்னு வந்து சொல்லுப்பா. நான் எப்படி இப்போ சாக முடியும்? அப்ப இப்ப நீ சாகணும் என்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை நம்பணும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வசனத்தின்படி வாழணும். அவர் சொல்லி இருக்கிறார், மூழ்கி ஸ்நானம் படணும், அவருடைய கற்பனையின்படி நடக்கணும். அவங்களுக்கு தான் பரலோகம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஒருவனாகிலும் கீழ்ப்படியாததினாலே விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிருங்க. விழுந்து போகாதுங்க, நீங்க விழுந்து பெயராதுங்க. விழுந்துட்டா நரகம். பிசாசு அவனுடைய ஜனங்களுக்காய் உண்டாக்கி வைத்திருக்கிற இடம் நரகம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளவர்கள், அருவருப்பானவர்கள், பொய்யர்கள், இவங்க யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு பயந்து வாழ்றாங்க பாருங்க, அவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத யாருமே பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு போகிறவர்களுடைய பெயர் இப்பொழுதே ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருக்கா ஆண்டவரே? அவர் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமா மகளே, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுகிறாய், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஊழியங்களை தாங்குகிறாய், இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாய், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எனக்காக தியாகமாய் சகிக்கிறாய். ஆகவே இவ்வளவு பாடு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு உபத்திரவம் இதெல்லாம் நீ தாங்கி என்னுடைய ஊழியத்தை செய்கிறாய். உன்னுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பெயர் எழுதப்படாத எவனும் பரலோகம் போக முடியாது என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவன்
எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்தில் எவனுடைய பெயர் எழுதப்படவில்லையோ, ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்ப ஆண்டவருடைய வருகையில எல்லாரும் அவருக்கு முன்ன போய் நிற்கும் போது ஆண்டவர் பெயர்களை வாசிப்பார். புனிதராஜ், உனக்கு உன்னுடைய பெயர் இல்லை, போ நரகத்துல தள்ளி, அப்படியே தள்ளி விட்டுருவாராம். அதுக்குத்தான் கோடிக்கணக்கான தூதர்கள். அவர் எஜமானனை போல சிங்காசனத்தில் இருப்பார். தேவ தூதர்கள் பணிவிடைக்காரர்கள் திரளாய் நிற்பார்கள். அப்ப அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் தேவ தூதர்களோடு அவருடைய பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார். மற்றவர்களை தள்ளி விடுவாராம். தள்ளி எங்க விடுவார்? நரகத்திலே தள்ளி விடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தள்ளி விடுகிறவன் நம்மளை விட பலசாலி, நம்மளை விட பெரிய பலசாலி. தள்ளி விடுகிறவன் நான் போக மாட்டேன், அடம்பிடிக்க முடியாது. இப்ப நிறைய பேர் அடம்பிடிக்கிறாங்க. எப்படி? நான் ஜெபத்திற்கு வர முடியாது, நான் ஆராதனைக்கு வர முடியாது, நான் ஜெபிக்க முடியாது, நான் ஆண்டவரை தேட முடியாது, நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் ஜீவிப்பேன், இது என்னை ஒருவனை மாற்ற முடியாது, என்ன ஒருத்தனை மாற்ற முடியாது, இப்படி என்ன நிறைய பேர் அடம்பிடிக்கிறாங்க. இங்க தம்பி நீ அடம்பிடிக்கலாம், இங்க என்ன எப்படினாலும் நீ அடம்பிடிக்கலாம். ஒரு நாள் அங்க போகும்போது நீ அடம்பிடிக்க முடியாது, அங்க தள்ளி விடுவார்களாம். வசனம் சொல்லுகிறது தள்ளப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ அவர்களை தள்ளி விடுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வாரம் அந்த பரலோகம் நரகம் அதை ரெண்டையும் ஒரு 5-10 நிமிஷம், 5 நிமிஷம் பரலோகம், 5 நிமிஷம் நரகம், அதை குறித்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம காண்பிக்கணும் பிரதர். அடுத்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம நிச்சயமா நரகம் எது பரலோகம் எது கட்டாயம் நம்ம ஒரு 5 நிமிஷம், அப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அதை நம்ம போட்டு நம்ம எல்லாரும் காண்பிக்கணும். அது அடுத்த கூட்டத்தில். அப்போ தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீ கண்ட மிருகம் அதை பாதாளத்திலிருந்து. இப்ப மிருகத்தை வணங்குறவங்க எங்க பார்த்தாலும் சில இடங்கள்ல சில மக்கள் பாருங்க மிருகத்தை வணங்குறாங்க, மிருகத்தை போய் பயபக்தியா நம்புறாங்க, மிருகத்தை போய் அப்படியே வணங்கி கொண்டு நிற்கிறாங்க. மிருகம்னா உங்களுக்கு தெரியும், அந்த மிருகத்தை போய் வணங்கி கொண்டு நிற்கிறாங்க. கூட்டமா லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள். அந்த மக்களுக்காக நம்ம அழணும், மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க அந்த மிருகத்தை போய் வணங்கி கொண்டு இருப்பார்களாம். அப்ப அந்த மிருகம் அது எங்கிருந்து வந்ததுன்னா பாதாளத்திலிருந்து வந்தது. பாதாளத்திலிருந்து வந்த அந்த மிருகம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் பூமியின் குடிகள் யாரும் அதை வணங்குவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் இந்த மிருகங்களை வணங்குவார்கள். அப்ப மிருகங்களை வணங்குகிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் நரகத்திலே விழுவார்கள். அப்ப எத்தனை கோடி மக்கள் நரகத்துக்கு போறாங்க. அப்ப இந்த மக்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே அவர் இவ்வளவு தூரம் அடிக்கப்பட்டார், இவ்வளவு ரத்தம் சிந்தினார், இவ்வளவு தூரம் ஆண்டவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த மக்கள் மனம் திரும்பணும், இந்த ஜனங்கள் இயேசு அறிந்து கொள்ளணும். அதுக்குத்தான் இயேசு இவ்வளவாய் பாடுபட்டார். அந்த செய்தியை நம்ம போய் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் என்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். இந்த மிருகங்களை வணங்குறவங்க, மிருகங்களை போய் அப்படியே வணங்கி கொண்டு பயபக்தியாய் நிற்கிறவங்க, இவங்களுக்கு போய் இயேசுவை சொல்லணும். நமக்கு மேல விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி எபேசியர்ல சுவிசேஷம் அறிவிப்பது உன்மேல் என்மேல் விழுந்த கடமை. அவ நரகத்துக்கு போகிற ஜனங்களை அந்த ஆக்கணையிலிருந்து தப்பணும். அவங்க அதிலிருந்து அவங்க அப்படி மனம் திரும்பி வரணும். கடைசியாக விசுவாசம் உடையவர்களாய் இருக்கணும். நம்ம பரலோகத்துக்கு போனேன்னா, பரலோகம் செல்ல நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசம் தேவை. இந்த வசனம் படிக்கும்போது நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது அது கூடாத காரியம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும்.
எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:19, ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க உலகத்தில் வாழ்ந்த காலத்துல அவிவிசுவாசம், ஆண்டவரை நம்பல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியல, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழல, ஆண்டவர் இதை செய்யக்கூடாது என்று சொல்லியும் அதைத்தான் செய்யறாங்க. விசுவாசம் இல்லை, ஆண்டவருக்கு மேல விசுவாசம் இல்லை. ஆகையினால அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிப்போம். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒரு சிறு பிள்ளையை போல கள்ள கபடம் இல்லாத அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன சொன்னாலும் அதை விசுவாசிக்கும், எதை சொன்னாலும் அந்த குழந்தை அதை விசுவாசிக்கும். அந்த குழந்தையை போல நீங்க மாறாவிட்டால் பரலோகத்துக்கு நீங்க போக மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப பரலோகம் செல்ல நம்ம என்ன செய்யணும்னா, இயேசுவின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். 2வது கற்பனையின்படி நம்ம நடக்க வேண்டும். 3வது ஞான ஸ்நானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 4 காரியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தை தந்து அதிலே உங்களை பிரவேசிக்க பண்ணி அதிலே ஆண்டவர் உங்களை குடியிருக்க பண்ணி கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆமேன். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமேன். நம்ம பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மளை காக்கட்டும். ஆமேன். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. பரலோகத்துக்கு நாம் போக, ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். ஆண்டவரே ஞானஸ்நானம் இன்னும் எடுக்கல, ஆண்டவரே அதற்கு எனக்கு வழிகாட்டுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே உம்முடைய கற்பனையின்படி நான் நடக்கணும். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நான் வாழணும். ஆண்டவரே விசுவாசம் உடையவர்களாய் நான் காணப்பட ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும்படியாய். ஆமேன். அப்படி எல்லாரும் செபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை
சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. மூழ்கி ஸ்நானம், அதுதான் ஆண்டவர் சொன்ன ஸ்நானம். அந்த ஸ்நானத்தை எடுத்திருக்கிறீங்க. நீங்க பரலோகத்துக்கு போவதற்காக கர்த்தர் உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கற்பனையின்படி நடக்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல சில பேர் இனி உங்களுடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நான் வாழன ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தீங்க. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதிவிட்டார். உங்களுக்கு பரலோகம் நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். விசுவாசத்தோடு நீங்க இனி நான் விசுவாசத்தோடு வாழணும். ஆண்டவருடைய வசனம் வார்த்தை எனக்கு அவநம்பிக்கை கொண்டு வரக்கூடாது. நான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன், வசனத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பரலோகத்துக்கு போவதற்கு ஆண்டவர் அதிக நிச்சயம் உள்ளவராய் உங்க மத்தியில வெளிப்பட்டு இருக்கிறார். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் பரலோகம் போக நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் பேசினீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு நேராய் வழிநடத்துங்கப்பா. அடுத்த வாரத்திலையும் இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே கடந்து வந்து, இன்னும் ஒரு சில பேர் இந்த இடத்திலே கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஆவியானவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்திலே இந்த பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் பிரதிபலிக்க ஆண்டவர் கிருபை தாரும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, வருகிற நாட்களில் இந்த பிள்ளைகள் ஆண்டவராய்க்காக, கர்த்தருக்காக, இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி ஆண்டவர் கிருபை தாரும். கர்த்தருடைய அன்பு நிறைந்த நல்ல கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்திலே ஆண்டவரே, ஆராதனைக்கு மத்தியில நீர் வெளிப்பட்டீர். எங்களுக்கு நல்ல கால சூழ்நிலைகளை இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் எல்லாரும் பயந்து வந்தோம் ஆண்டவரே. வெயிலுடைய தாக்கம் எங்களை ரொம்ப சேதப்படுத்தும் என்று பயந்து கொண்டுதான் வந்தோம். ஆண்டவர் சொன்னேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் எங்கள் மத்தியில இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலநிலைகளை ஆண்டவரே நீர் வெயிலை மங்கி போக பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை ஆண்டவர் இந்த இடத்திலே தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களிலே ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு இந்த இடத்திலே ஆராதனை நடக்கிற நேரம் ஒரு குளிர்ச்சியான நேரமாய் மாறட்டும். திரளான மக்கள் இந்த இடத்திலே வந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நிகழ்ச்சிகளை இந்த சோசியல் மீடியா மூலமாய் பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். இன்னைக்கு ஆண்டவர் எங்கள் ஆராதனை பொறுப்பெடுத்து எங்களை ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றும் என்றும் என்னென்றும் சதா காலங்களிலும் இன்றைக்கு இந்த இடத்துல ஆராதனையிலே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என்னையும் நேசிக்கிறேன். நம்முடைய ஆராதனை ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பரலோகத்துக்கு போவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் முன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே உட்காருங்க.